இது பாதிக்குதா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாட் பிஜேபின்னு எல்லாம் கேட்டீங்கல்ல, திஸ் இஸ் பிஜேபி. விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமா, நமக்கு அரசியல் மாற்றங்கள் வேண்டுமாங்கிற நிலை இப்போது இல்ல. பிஜேபி ஆளுநர் தலைமையில ஆட்சி அமைச்சிடக்கூடாது, பெரிய சிக்கல்ல மாட்டி போகணும். 6 மாச காலம் அவங்களுக்கு பவர் இருக்கு இல்லையா, அந்த 6 மாசங்களும் நம்மளை படாதபாடுபடுத்திடுவாங்க. ஃபுல்லா மிலிட்டரி போர்ஸ், சிஎஸ்எஃப் போலீஸ் உள்ள இறக்கிடுவாங்க. இறக்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த பேச முடியுமா கூட தெரியல. விஜய் எல்லாம் எதிரியா இல்லை, எங்க பிஜேபி எதிரி. பிஜேபியோட பி டீமா தேவைக்கா இருந்ததாங்கிறது தான் எங்களுக்கு கேள்வி. இப்ப நெருக்கடி புரிஞ்சு போச்சு. இப்ப விஜய் ஆட்சி அமைக்கணுமா, ஆளுநர் ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் இங்க பேச்சு. நமக்கு ஆளுநர் ஆட்சி அமைச்சிடக்கூடாது. அதுக்கு இப்போதைக்கு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடும். பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம பஞ்சாயத்துக்கு அண்ணன் தம்பி பஞ்சாயத்து பிறகு பேசுவோம். நம்ம எப்போ வருமா அடிச்சுக்கலாம், உருண்டுக்கலாம், மறுபடியும் சேர்ந்து நமக்கு என்ன இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு நமக்கு அப்படி இல்லை. நீங்கள் மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் நாங்கள் வட மாநிலத்திற்கு மரத்தமிழர். விஜயும் மரத்தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் தான். நீங்கள் மிரட்டி உருட்டியெல்லாம் எங்களை படி வைக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களை பதவி பிரமாணம் செய்யாமல் அழைத்தழைக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள். என்னடா திடீர்னு இவன் தாவேகா பதவி இருக்கணும்னு பேசுகிறானே அப்படின்னு பார்க்காதீங்க. நாங்கள் என்றைக்குமே மாநில சுயாட்சிக்கோ மாநில கட்சிகளுக்கோ எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் மாநில சுயாட்சிக்கு, மாநில சுய அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய மனநிலை. ஏன்னா இதுதான் பிஜேபியோட கேம். ஆரம்பிச்சிட்டாங்க, கேம் ஸ்டார்ட் நவ் அப்படின்றாங்கல்ல, அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வேற ஒன்றுமே இல்லை. இதை தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். எதுக்கிறது எங்களுக்கு ஆள் வேணும், ஆள் வேணும்னு கூப்பிடுறோம். இதை அதிமுகவை மிரட்டி அடிபணிய வைத்து விட்டது பிஜேபி. பாட்டாளி மக்கள் கட்சி அப்பார் பிள்ளைய 2ஆ பிரிச்சு விட்டு குடும்பத்தை கலைச்சு விட்டு அன்புமணியை அடிபணிய வைத்தது பிஜேபி. எடப்பாடி ஐயா பிஜேபியோட போயிருக்காருன்னா கொள்கை முடிவா இல்லை, அடிபணிய வைத்தது பிஜேபி. இப்படி ஒரு கட்சிகளாக அடிக்கிட்டு போகலாம். ஜி.கே. வாசன் மூப்பனாருடைய மகன், சைக்கிள் சின்னம் மூப்பனார், அவரை அடிபணிய வைத்தது. அது தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயையும் அடிபணிய முயற்சிக்கிறது. இதுவரையில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிஜேபியோட உருட்டல் மிரட்டல்களுக்கு பயப்படவில்லை, அடிபணியவில்லை என்பதை நான் பெருமையுடன் கூறுகிறேன். என் தமிழினத்தின் தமிழனாக உன்னை ஒரு மாவீரனாக நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறாரு. அதை இப்போதைக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தான். ஏன்னா ஐ ஸ்டாண்ட் வித் பிஜேபி இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். ஏன்னா அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் பேசிடலாமா? அது கர்நாடகாவில் நடந்த ஒரு முதலமைச்சர் இஷ்யூ. சேம் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தா, கிளியர் ஆர்டர், ஒரு வாய்ப்பு முதல்ல கொடுங்க அவங்களுக்கு. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் உங்க வீட்டுல கிடையாது, ஆளுநர் மாளிகையில் இல்ல, சட்டமன்றத்தில் நிரூபிக்க விட வேண்டும். விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. 5 சீட்டு இவங்க போயிருக்காங்க, காங்கிரஸ் போயிருக்காங்க, வரட்டும். வேற யாரும் கூட அங்க கை தூக்குள்ள பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு போறாங்க. என்ன கெட்டு போச்சு? அதெல்லாம் அமைச்சு உள்ள போனாதானே பெரும்பான்மை நிரூபிக்கலாம். நீங்க ஆளுநர் ஆட்சி டேக் ஓவர் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன மிரட்டுறீங்க? இப்ப விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமா, நமக்கு அரசியல் மாற்றங்கள் வேண்டுமாங்கிற நிலை இப்போது இல்ல. பிஜேபி ஆளுநர் தலைமையில ஆட்சி அமைச்சிடக்கூடாது, பெரிய சிக்கல்ல மாட்டி போகணும். 6 மாச காலம் அவங்களுக்கு பவர் இருக்கு இல்லையா, அந்த 6 மாசங்களும் நம்மளை படாதபாடுபடுத்திடுவாங்க. ஃபுல்லா மிலிட்டரி போர்ஸ், சிஎஸ்எஃப் போலீஸ் உள்ள இறக்கிடுவாங்க. இறக்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த பேச முடியுமா கூட தெரியல எனக்கு. நாம தவேகா தொண்டர்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க எங்களுக்கு எதிரியே இல்லை, விஜய் எல்லாம் எதிரியே இல்லை, எங்களுக்கு பிஜேபி எதிரி. பிஜேபியோட பி டீமா தேவைக்கா இருந்ததாங்கிறது தான் எங்களுக்கு கேள்வி. இப்ப நெருக்கடி புரிஞ்சு போச்சு. இப்போ நான் நிறைய பேர் விஜய் பிஜேபி பி டீம்னு இல்லவே இல்லை. இருந்திருந்தா இவ்வளவு சிரமமெல்லாம் இல்லவே இல்லை. அவருக்கு ஆளுநர் அவர்களுக்கும் விஜய்க்கு எந்த சண்டையும் கிடையாது. எனக்கு விஜய்க்கு எந்த சண்டை இல்லைங்கிற மாதிரி தான் அவருக்கும் இருக்கும். ஆனால் பிஜேபி சொல்லுது, இவர் செய்கிறார். வெளிப்படையா பட்ட வருத்தமா பச்சையா தெரியுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் போறாங்கல்ல, எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொன்ன அதே சைட்டேஷன் தான் இப்போ எடுத்துட்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்கும். ஏன்னா அதில் கிளியரா சொல்லியிருக்காங்க, அவருக்கு மேலே வாய்ப்பு கொடுங்க. அதெல்லாம் சட்டமன்றத்தில் விஜய் பெரும்பான்மை நிரூபிக்கட்டுங்க. இப்போ யாருக்கு என்ன சொல்றாங்க, ஆட்சி அமைச்சர் கொடுங்க, அதுக்கப்புறம் கூட நிரூபிச்சு ஆட்சி அமைக்கட்டும், இல்லைன்னா கழிச்சிட்டு போங்க. ஆளுநர் 6 மாசம் ஆளுநர் ஆட்சி வச்சு மறுபடியும் எலெக்ஷன் வச்சுட்டு போங்க. அதை விடுத்துட்டு நீங்க ஆட்சியை அமைக்கிற ஆளில் கூப்பிடுறீங்க, மத்தியானம் கூப்பிடுறீங்க, பாதுகாத்துக்குரிய ஆளா மாத்துறீங்க. விஜய் ஏற்கனவே சிம்பத்திக்கிறவங்களை ஜெயிச்சாரு, மேல ஒரு மேல எல்லாருக்கும் இருக்க வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா பிஜேபியோட கேம் ஸ்டார்ட் ஆயிட்டு, அதை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிஜேபி இது வரைக்கும் கேம் பல முயற்சிகள் நடந்தது. எல்லாத்துக்கும் பின்னாடி டிஎம்கே இருக்குன்னு பேசிட்டாப்ல விஜய். அதுதான் விஜய் மேல வருத்தம். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி டிஎம்கே இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி பிஜேபி இருக்கு. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் சார் இதை யாரு பண்றாங்க அப்படின்ட்டு. அதை புரிய வைக்கதான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தாவேக்காக எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அரசியலை நான் பேச வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை நான் படித்தவன்,
அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு போய் தாவேக தொண்டர்கள்ட்ட சேர்த்தாதான் நீங்க எஜுகேட் ஆகி பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க பேசணும்ல, பேசக்குள்ள இதை பேசுங்க. பொம்மை வழக்கா ஆர்டர் காப்பி இதுதான் சொல்லுது. ஆர்டர் காப்பி வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டு வரும். சிம்பிள் இதுதான் சொல்லுது. ஒன்லைன் இதுதான். வாய்ப்பு கொடுங்க விஜய்க்கு. இப்ப விஜய் சுப்ரீம் கோர்ட் போறாரு, எவ்வளவு அலக்களிப்பு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் போய் அங்க ஆர்டர் வாங்கியாந்து மறுபடியும் கொண்டாந்து இங்க வச்சு, இது என்ன இது கோர்ட்டா சட்டமன்றம்? அது எஸ்ஆர் பொம்மை ஆர்டர் காப்பி கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க முடியுமா? அவர் கூட பெரும்பான்மை நிகழ்ச்சி சொல்லுங்க, முதல்ல பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, ஸ்வாலிங் எடுக்கட்டும், வரட்டும், அந்த பிறகு பேசிக்குவோம். இதை எதிர்கட்சிகளே பேசலையேங்க. எதிர்கட்சி தலைவர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பெரும்பான்மை இல்லாத வயது திறக்கல. நாங்க எதிர்கட்சி தலைவர் தான், எதிர்கட்சி எங்க வேலையை நாங்க பாக்குறோம். விஜய் ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு நாங்க திமுக எந்த இடையூறும் பண்ணாதுட்டாரு. இதை விட ஒரு ஹானஸ்டா ஒரு முதலமைச்சர் எப்படி பேச முடியும்? எக்ஸிஎம் எப்படி பேச முடியும்? விஜய் ஆட்சி அமைக்கட்டும், எந்த குழப்பமே எங்களுக்கு இல்ல, எந்த இடையூறும் இல்லைட்டார். ஆமா, எதிர்கட்சியா நான் எங்க பண்ணி நாங்க சிறப்பா பண்ணுவோம். எதிர்கட்சியா இருந்து என்ன எழுப்பு பண்ணுவோம் பண்ணலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட சுயாட்சி உணவ முடியாது. இப்ப பாதிக்குதா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாட் பிஜேபின்னு எல்லாம் கேட்டீங்கல்ல, திஸ் இஸ் பிஜேபி. இதுதான் கேம். எப்படி ஆளுநர் ஏற்கனவே இந்த ஆளுநரை வச்சுக்கிட்டு ஆர்என் ரவி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? நீங்க ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அனுமதிக்க மாட்டாரு கடைசி கட்டத்தில். அப்ப என்ன டார்ச்சரிங்க? ஆளுநருங்கிறது தேவையில்லைன்னு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு. எதுக்கு ஆளுநரே தேவை? என்ன போஸ்டிங்? என்ன நீங்க ஸ்வாலிங் எடுக்கிறது? சட்டமன்றத்தில் ஸ்வாலிங் எடுத்துட்டு போறாங்க. ஆளுநருங்கிறது இவங்க அன்கான்ஸ்டியூஷனலா ஒரு விஷயத்தை செட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயமே தேவையில்லை. ஆளுநர் எந்த ஆட்சிக்கும் தேவையில்லை. இவங்க வச்சுக்கிட்டு ஒரு மாநில அரசோட கழுத்தை நெருக்கிறது ஆளுநரை பயன்படுத்துறாங்கிறது என்னோட பகிரங்க குற்றச்சாட்டு. வாட் யூ சே? கண்டிப்பா அதுதான் சார். இப்ப விஜய் மேல நம்ம அவருடைய அரசியல்ல இருந்த விமர்சனங்களை நாம் முன்வைத்தோம். கடுமையான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். தனிப்பட்ட விரோதம் யாருக்குமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றேன். காரணம், உங்களை இப்போது கழுத்தை நெரிப்பது பிஜேபி. அடிபணிந்து விடாதீர்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அடிபணிஞ்சிடாதீங்க. எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். உங்களை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதேதான் டிஎம்கே கவர்மெண்ட்ல பண்ணாங்க. ஆர்என் ரவி வச்சு படாத பாடுபடுத்தி கடைசியா டிஎம்கே கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் போனுச்சு. எதுக்குன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில ஆளுநர் போடுறது ஆளுநர் போட வேண்டிய துணைவேந்தரை மாநில அரசு போட்டுக்கலாங்கிற உரிமையை திமுக வாங்கிட்டு வந்துச்சு. ஏங்க, ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் போய் கோர்ட்டு போய் தானே ஆர்டர் வாங்கிட்டு வந்துச்சு கவர்மெண்ட். ஐயா எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா இருந்த போது இடைக்கால தடைக்கு எழுத்து போட்ட ஆர்என் ரவி, அதே நிரந்தர தடைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வச்சப்ப கையெழுத்து போடல ஆன்லைன் ரம்மிக்கு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஏங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஏங்க அதை வச்சுக்கிட்டு அழிச்சாட்டே பண்றீங்க? என்ன கேட்டு சுப்ரீம் கோர்ட்டு, ஆளுநர் டிராவர் கிடையாது, டிராவு கிடையாது, உள்ள வச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்னு எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு தள்ளி விடுங்க. அவங்க எங்கள்கிட்ட கொண்டு வரட்டும். நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். நீ எதுக்காக வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு மாநில அரசு? எங்க ஆட்சியா நடத்துறது? எங்க 5 வருஷம் இப்ப இந்த ஆளுநர்கிட்ட கடந்து படாபாடுபட்டு கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட். ஒண்ணுக்கு டெல்லிக்கு போய் எல்லாத்தையும் டெல்லிக்கு வா கவுத்து விடலாம், அங்க கவுத்தலாம், இங்க இதே வேலையாங்க. புறக்காவாசலால ஆட்சி பிடிக்கிறதே பிஜேபிக்கு வழக்கமாகி விட்டதுன்னு சொல்றேன். பின்வாசல் வழியா புறக்காவாசல் கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. சேம் பேட்டர்ன். இப்ப எல்லா அன்புமணி என்ன வாயை திறக்க விட்டாரா? இல்ல, இது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. யாரு மிரட்டி வச்சிருக்கா? ஏன்னா உங்களை நீங்க ஒரு பெரிய மாவீரன்னு நினைச்சிட்டு இருக்கேன். காடு வெட்டி குரு ஐயா ராமதாஸோட பிள்ளையா நீங்க நேரா போய் ஆதரவு கொடுத்துட்டு போங்க விஜய்க்கு. இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க கட்சி தானே என்ன தனி மாம்பழத்துல இருந்து தானே நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை யாருன்னு கேட்குறா? யாருக்காண்டி நீங்க வெயிட் பண்றீங்கன்னா? இப்ப விஜய் ஆட்சி அமைக்கணுமா ஆளுநர் ஆட்சி அமைக்கணுங்கிறதா இங்க பேச்சு. நமக்கு ஆளுநர் ஆட்சி அமைச்சிடக்கூடாது. அதுக்கு இப்போதைக்கு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஆகும். நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம பஞ்சாயத்துக்கு அண்ணன் தம்பி பஞ்சாயத்து பிறகு பேசிக்குவோம். நம்ம எப்போ வருமா அடிச்சுக்கலாம், உருண்டுக்கலாம், மறுபடியும் சேர்ந்துக்கிடுவோம். நமக்கு என்ன இருக்குது? ஆனால் பிஜேபிக்கு நமக்கு அப்படி இல்லை. நம்ம திமுகவை நான் ஏன் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னா, பிஜேபி எதுக்குறது என்ற ஸ்ட்ராங்கான பார்ட்டி அவங்க தான் இருக்காங்க. நீங்க ஆள் இருந்தா கொடுங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன். இல்ல ஒரு ஸ்டாண்ட் எனக்கு சொல்ல தெரியணும்ல. நீ ஏன்ப்பா திமுக ஆதரவா பேசுற? நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க, நீ ஏன் திமுக ஆதரவா பேசுறீங்க? நீ சமநிலையா பேசுங்க, முட்டு கொடுக்காதீங்க. 200 ரூபா ஊப்பி என்ன கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திய போது நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவாக பேசியிருக்கிறேன். காரணம், பிஜேபி எதுக்குறதுக்கு எனக்கு வேற ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லைங்க. ஏடிஎம்கே எப்போ வேணுமோ மாறிடுவாங்க. போயிட்டாங்க. இப்ப நான் எப்படி அவங்கள பேச முடியும்? நான் இதனால் ஒரு நயா பைசா திராவிட முன்னேற்ற கழகத்தால் நான் ஆதாயம் அடைந்தேன் என்று சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நயா பைசா இல்லை, சத்தியமாக இல்லை. நான் சட்ட புத்தகத்துக்கு சத்தியமா சொல்றேன் இல்லை. எனக்கு தொழில் இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆனா இன்னைக்கு இப்ப விஜய்க்கு நம்ம சப்போர்ட்டா அவசரமா பேச வேண்டிய இருக்கிறது இருக்குன்னா இவங்க எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு தான் இழுப்பாங்க. அயோத்தி ராமர் கேஸா கோர்ட்டுக்கு தான் இழுப்பாங்க. அது ஐயா பழனிபாபா இல்லைன்னா சொல்லுவார், எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு தான் இழுப்பான். பழனிபாபா ஸ்பீச் இருக்கு, ராமர் கோயில் விஷயமா கோர்ட்டுக்கு வா, எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு இழுத்துறதே வேலை. 2 விஷயம் கோர்ட்டுக்கு போறது உங்களை மென்டலி பேனிக் ஆக்குறது. ஒருவேளை ஆர்டர் நமக்கு ஃபேவரா வரலன்னா என்ன பண்றது, அதெல்லாம் குழம்பாதீங்க விஜய் மற்றும் தாவேகா தொண்டர்களே. எதுவும் நடக்காது. உங்களுக்கு ஆதரவான ஆர்டரே வரும் சுப்ரீம் கோர்ட்ல. வெயிட், நீங்க எதுவும் கலையபுரத்தில் ஈடுபட்டுறாதீங்க. முதல் விஷயம். இப்ப என்னடா பாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி சர்க்கார். இவன் என்ன பண்றான், ஏதாவது பண்ணாங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வர்றதுக்கு விட இவங்க இப்படி இருக்காங்கன்னு வாங்க. அதனால நீங்க எதுவும் பண்ணி விடாதீங்க. நீ மெரினாவெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஜல்லி காலையில எவனோ ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிட்டான், ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் மெரினாவில் கூட போறோம்னு. எப்போ அது மாரிலாம் நடந்துட்டு போய் அவங்க ஆளு இறக்கிட்டாங்க. நீங்க இப்போதான் அமைதியா இருங்க. உங்க தலைவர் இதுக்கு போறாரு, சுப்ரீம் கோர்ட் போறாரு. சட்டம் மேலானது. என் வண்டி, என் லோகோ எல்லாமே சட்டம் மேலானது தான். எக்ஸ் சுப்ரீமஸ் தான். கண்டிப்பாக நீதியின் முன்னாடி உங்களுக்கான சரியான சொல்யூஷன் கிடைக்கும். இப்பதான் நான் பேச வேண்டிய தருணமே இதுதான், உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தருணம். ஐ ஸ்டாண்ட் டிஎம்கே பார்ட்டி பிகாஸ் தி பிஜேபி கவர்மெண்ட் எதிர்க்கிறதுக்கு சரியான பார்ட்டி அவங்க தான். யாராவது பூனைக்கு மணி கட்டுறதுன்னா அது டிஎம்கேல மட்டும் தான் முடிஞ்சது. 5 வருஷமும் சிம்ப சொப்பனமா இருந்திருக்காங்க இந்த ஆளுநருக்கு. சும்மாலாம் இல்லை, ஏன் ஓட பார்த்துடலாம் அப்படின்னு எப்போ ஆளுநரை ஓட விட்டாங்கப்பா. வருவாரு, ஆரம்பிச்சோன்னே இவங்க ஓடுவார். இப்படியே 5 வருஷம் வச்சிருந்திருக்காங்க. ஒரு மசோதாவுக்கு கோர்ட்டுக்கு போய் 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 டயர்டாச்சு திமுக. அவங்க வளைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் வளையவே இல்லை. கடைசி வரை ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். டிஎம்கே பார்ட்டி வளையவே இல்லை, வளைந்து கொடுக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழக தொண்டர்களே, நீங்களும் பெருமை அடைங்கள். நீங்கள் நேரடியாக திமுக வரணும் எதிரியா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லவே இல்லை. சனாதன பிஜேபிக்கு எதிராக நம்ம நிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க நில்லுங்க, உங்களுக்கு நாங்க ஸ்டாண்ட் பண்றோங்கிற. இங்க நமக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கும். அது நமக்குள்ள பேசிக்கோங்க, அடிச்சுக்கோங்க. நமக்கு உள்ள விடுறதுன்றது வந்து அவங்க உள்ளவே விடக்கூடாது. வரத்தாங்க அவங்க ட்ரை பண்றாங்க. இப்ப பிஜேபியோட விஜய் ஒத்து போகட்டும். அடுத்த செகண்ட் அன்புமணி என்ன அப்படியே ஒரு பெரிய பட்டாளத்தை உள்ள இறக்குவாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க. எல்லாரும் இறக்கி இருக்கிற மெஜாரிட்டி வச்சு ஆட்சி ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் 5 வருடமும் அவங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். அது அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு கட்சியை அழிவை நோக்கி பயணிச்சிடும். நீங்க அழிவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விஜய் சார், நீங்க தைரியமா நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, பிஜேபி எதிர்த்து நில்லுங்க. இதுதான் உங்களுக்கான அரசியல் ஸ்ட்ராட்டஜியை. எதிர்த்து நில்லுங்க. செங்கோட்டையன் சொல்லுங்க ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லி. ஏன்னா செங்கோட்டையன் வழி நடத்துறாரு, அவர் சொல்றதையும் கேளுங்க. அவர் தான் அந்த ஆளுநர் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த சூழலும் யார் சொல்லிருக்கீங்க விஜய் சார் நீங்க அடிப்படைங்கிறாதீங்க. பிஜேபி இதை தான் பிஜேபி விரும்புகிறது. நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க, உங்களுக்கு கண்டிப்பா கெத்தா வருவீங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, நல்லா அப்டேட் வைங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆர்கியூ பண்ணுங்க, வந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, வந்து ஆட்சி அமைங்க. பிஜேபிக்கு அடிப்படைஞ்சிடாது. இப்ப சின்ன விஷயம் தான் இது உங்களுக்கு பெருசா இல்லை. எது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக வரப்போகும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டார், நாங்கள் விஜய் கட்சி ஆட்சி அமைப்பை தொந்தரவு செய்ய மாட்டோம். அப்ப இவ்வளவு கிளியரான விஷயங்க. நேற்று நைட்டு கூட ஏடிஎம்கே டீமுக்கு கை கொடுத்துட்டாங்க. காலையிலே சொல்லிட்டாரு ஸ்டாலின், சே அதெல்லாம் என்னங்க அரசியல், அவர் ஆட்சி அமைக்கட்டுங்க, பார்த்துக்குவோம், எதிர்கட்சியா நாங்கள் வினையாற்றுவோம். அது பக்காவா திமுக மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா கலக்கினாங்களா, அதை விட இன்னும் 2 ரவுண்டு கலக்குவாங்க சேர்த்து. நீங்க ஆட்சி அமைங்க விஜய், நீங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்க. இந்த வீக் இன்னைக்கு வியாழன் அர்ஜென்சி சிட்டிங்ஸ் இருக்கும், போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து நீங்க ஆட்சி அமைங்க. ஆளுநர் அவர்களே, நீங்கள் மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் நாங்கள் வட மாநிலத்தவர்கள் அல்ல, மரத்தமிழர்கள். விஜயும் மரத்தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் தான். நீங்கள் மிரட்டி உருட்டியெல்லாம் எங்களை படிய வைக்க முடியாது. சீமானண்ண, நீங்க தோத்ததும் எனக்கு பெரிய வருத்தம் தான். உங்க கட்சி நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் 3வது இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு. இல்லை, பரவாயில்லண்ணே. நீ காலைல கூட பார்த்தேன், நம்மளை தோக்கடிச்சதெல்லாம் யாரா, நம்ம சித்தாத்தா பெரியம்மா அக்கா அண்ணன் தம்பி தானே தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. பெரிய வார்த்தைண்ணா, வழி நிறைந்த வார்த்தையாக நான் கவனிச்சேன். இந்த வார்த்தை வந்து எளிய வார்த்தையே கிடையாதுங்க. என்னை வீழ்த்தியது யாரு? என்னை பெத்தவ பெரியமகாரி சின்னமகாரி அத்தை மாமா, என் சொந்தக்காரன் தான்டா வீழ்த்திட்டான், கொஞ்சம் காலம் எடுக்கும்டா அப்படின்றாரு. உண்மையிலே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது. ஏன்னா அதை உண்மையும் கூடங்க. சொந்த இன மக்களே தோக்கடிக்குது, வெட்டுது, நம்ம மாற்றம் வேணும், சரி ரைட்டு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நாம் தமிழர் அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக கொஞ்சம் நிலைப்பாடு எடுக்க சொல்லுங்கண்ணே. இது லாஸ்ட் சான்ஸ்ண்ணே. இப்போ விட்டோம்னா பெரிய குழப்பத்துக்கு உண்டு பண்ணிடுவாங்கண்ணே. குழப்பம் உண்டு போய் ஆளுநராச்சு அது இதுன்னு உள்ளே இறக்கிட்டாங்கன்னா இப்போ விஜயண்ணா மாட்டின மாதிரி எல்லாருமே சிக்கலில் மாட்டிக்குவோம். இப்போதைக்கு நம்ம விஜயா நம்மளாங்கிற ஈகோ தேவையே இல்லை. விஜய் தான் ஜெயிச்சிட்டாரு. நான் அன்றைக்கி ஜெயிச்ச அன்றைக்கி என்ன சொன்னேன்,
நான் எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் நான் சொன்னது அதுதான். விஜய் ஜெயிச்சுட்டா என்ன சொல்லுவேன், விஜய் முதலமைச்சர்னு சொல்ல போகிறேன். இப்போது தமிழ்நாட்டு மெஜாரிட்டி நீங்கள் தான் விஜய் சார், உங்களை சப்போர்ட்டாக எல்லோரும் நிற்கணும். நீங்கள் நாம் தமிழ் உள்ள சார்ந்தவர்களும் இப்போதைக்கு அந்த பழைய நம்ம விஜய் தொண்டர்கள் நம்மளை திட்டியதெல்லாம் வச்சு இப்போ வன்மத்தை தீக்கிற நேரம் இதுவும் இல்லை. இப்போதைக்கு சனாதன பாஜகவா புரட்சி தமிழர்கள் எழுச்சி தமிழர்களாக தான் நம்ம தான் இப்போதைக்கு ஒரு சைடாக நின்று ஆட்சி அமைக்க விடணும். அவங்களுக்கு புரியணும்னு இவன் அடிச்சுக்கிறானோட, ஆனால் நம்மளவர்களும் ஒன்று சேர்ந்துடுறானோன்னு புரியணும் பிஜேபி. இவனுங்களும் அடிச்சுக்கிட்டு மாறிடானுவான். நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணலான்னு உள்ளே போனால் தம்பி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஆடுறா, நீ 2 பேரும் கட்ட தூக்கி நிற்கிறோம் வச்சுக்கோங்க, நடுவில் 20 பேர் அடிச்சுக்காதீங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு பிஜேபி உள்ள வரக்குள்ள நீ கொஞ்சம் நவரு ராசா, நாங்கள் போதிக்கிறோம், அடி நாங்கள் சண்டை போடுவோம், சேர்ந்துப்போம். அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பாக விஜய்க்கு ஃபேவரட்டாக நம்ம நிற்கணும். 6 மாதம் ஆட்சி தாங்குது, ஆட்சியை கலைக்கிறோம், அதெல்லாம் 2வது பிரச்சனை, அதை அப்போ பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இதுதான் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது, நம்மளை ஒருபோதும் விழுங்கிடக்கூடாது. அதை விட்டு தான் எடப்பாடி என்ன போய் அங்கே உட்காந்துருக்காரு தெளிவாக, எங்கள் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஏதோ குழப்பம் வந்துடும். ஏன்னா சிவி சண்முகம் இருக்கார், அங்கே ஆல்ரெடி குரல் வச்சுட்டாப்புல, நான் போகிறேன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறத உன்னோட உட்காந்து நான் போகிறேன் விஜயண்டா என்ன செய்ய முடியும்? ஒரு கிளம்பி வந்தாருன்னு 10 அவர் வந்தால் சிவி சண்முகம் வந்தால் ஒரு 10 எம்எல்ஏ வருவாங்கப்பா, கண்டிப்பாக அவரோட பேக்கப் இருக்குது. வந்தாங்க முடிஞ்சு போச்சு, ஏதாவது மினிஸ்டர் போட்டு செட்டில் ஆகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதனால் அங்கே பேக்கப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ கூட போகல. இப்போ விசிகா கம்யூனிஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க, நீ கூப்பிடுங்க வர்றோன்ட்டாங்க. சரி எல்லாருமே இப்போ நேற்று கூட போனப்போ வருத்தமாக இருந்துச்சு. இப்போ வேறு வழியே இல்லை, பிஜேபியை சாட்சி கட்டணும்னா விஜய் வந்து தான் ஆகணும். அப்போ எம்எல்ஏக்கள் போனாலும் பரவாயில்ல, போட்டோம், வச்சு விஜய் ஆட்சி அமைக்கட்டும். ஒரு 6 மாதம் நம்பிக்கை இல்லை, திருமணம் கொண்டு வரலாம், அது அப்புறம் பார்த்துப்போம். அப்போ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும். இப்போ எல்லாருமே டயர்டாகி நிற்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு. ஏன்னா முதல்வரே தோத்துட்டாரு தம்பி, அந்த இக்கட்டான நிலையில் இருக்கும். அதனால் சீமான் அண்ணன் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை கொடுப்போம். கண்டிப்பாக விஜய் நீங்கள் ஆட்சி அமைக்கணும், சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு உரிய தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடணும், அது மட்டும் அந்த உதவி செய்யுங்க. விடுத்து மூட்டு கள்ளுக்கடையை திறந்து விடுங்க, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க. உங்களுக்கு மக்கள் தொடர்ந்து ஹோப்பாகவே இருப்பாங்க. நீங்கள் ஒரு நவீன எம்ஜிஆருங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அது புரிஞ்சுங்க. எம்ஜிஆரோட வரலாறு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. தாவேக தொண்டர்கள் நீங்கள் நல்லா அமைதிக்காருங்க, இள ரத்தம் தான், கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும், ஆனால் அமைதிக்காருங்க. நீங்கள் செய்யும் செயல் உங்கள் தலைவரை பாதிக்குது, தேவையில்லாத விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. ஜாலியாக இருங்க, இல்லைன்னு வேண்டாம்னு சொல்ல, சேஃப்டியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக டாஸ்மார்க்கை கண்டிப்பாக விஜய் மூடுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இழுத்து டோட்டலாக மூடுங்க. 5000 சில்லற கடை அவங்களுக்குலாம் வேறு வேலை வாய்ப்பு கொடுத்துருங்க. இழுத்து முடித்தா அவங்க எங்கே போவாங்க? இத்தனை வருஷம் கவர்மெண்ட்டுக்கு உழைச்சவங்களுக்கு வேறு வேலை கொடுங்க. ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு நிகரான சம்பளத்தில் வேறு வேலை கொடுங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஹோப் பண்ணுங்க. தேங்க்யூ.